ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு புவிஸ் டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோ இவ்வளோ அவசரமாக போட்டதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கிடைச்ச ஒரு அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன், அதுவும் உங்களோட அந்த ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் பற்றினது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸை மற்ற ஸ்கூல்ஸ்குள்ளே கொடுத்து இன்டர்சேஞ்ச் பண்ணி தான் கரெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இதை இன்னும் அதிகமாக ரெகுலேட் பண்ணியிருக்காங்க, நிறைய ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அசல் அப்படியே கிட்டத்தட்ட பப்ளிக் எக்ஸாமினேஷனை எப்படி ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் எவாலுவேட் பண்ணுவாங்களோ அதே போல் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமுக்கும் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான சில விஷயன்ஸை தான் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்த்துட்டு வரீங்க. ஸோ எப்படி கண்டக்ட் பண்ணணும், எப்படி ஆன்சர் ஸ்கிரிப்டை இன்டர்சேஞ்ச் பண்ணணும், எந்த சென்டர் மூலியமாக அதெல்லாம் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், அன்னன்னைக்கு இவாலுவேட் பண்ணி அன்னன்னைக்கு அந்த மார்க் ஷீட்டை சப்மிட் பண்ணுறது முதற்க. ஸோ வெறும் டீச்சர்ஸ் கரெக்ஷனோட மட்டும் இல்லாமல் கரெக்ஷன் பண்ண அந்த பேப்பரை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்கு உயர் அலுவலர்களை நியமித்து அவங்க மூலியமாகவும் செக் பண்ண போகிறாங்க. ஸோ அச்சலாக இது ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன் இவாலுவேஷனை போலவே தான் நடக்க போகுது. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறதான்னு நினச்சிக்கோங்க. ரொம்ப மினிமமான போர்ஷன் தான். ஸோ ஈஸியாக படிச்சிடலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முழுமையாக படிங்க. புக் பேக் எல்லாத்தையும் தரவு பண்ணுங்கள். எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் தரவாக வச்சுக்கோங்க. நிச்சயமாக சென்டம் ஸ்கோர் பண்ணிடலாம். Wish you all the very best. Thank you.